ஃபர்ஸ்ட் பொண்ணு இவங்க தான். அப்படியா? நான் சும்மா ஒரு ஃப்ளூக்ல இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் பொண்ணு இவங்க தான். ஓகே. ஆமா நிறைய ரெண்டு பேருக்குமே அப்படி நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பையனுமே அவங்க தான். என்னங்க இது சச்ச கோயின்சிடென்ஸா இருக்கு. ஏன்னா எங்க வீட்ல அதாவது வந்து நான் காலேஜ் முடிச்சு வரும்போதே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பட்டப்பா இன்னும் ஒரு வருஷம் போட்டும்பா கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பார்த்துப்போம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியும் இல்லப்பா இதான் கரெக்டான வயசு இப்ப பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சரி அப்பா அம்மா என்ன சொன்னாலும் ஓகேங்கிற ஸ்டேஜ்ல தான் இருந்தோம். அவங்களும் பார்த்தாங்க, அவங்க பார்த்தா கரெக்டா இருக்குங்கிற மைண்ட் செட்லயே போய் பார்த்தோம். பொண்ணு ஒரு நாள் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அவங்க திருநெல்வேலியில இருந்து வந்தாங்க சென்னையில தான் ஆக்சுவலி மீட் பண்ணோம். ஆமா ஓகே, நீங்க ஃபுல்லா செட்டில்ட் இன் திருநெல்வேலி. திருநெல்வேலி எல்லாமே. அவங்க திருநெல்வேலி, நாங்க சென்னையில செட்டில்டு. சென்னை ஆமா, செட்டில்டு. ஆமா. ஓகே. ஆனா ஆனா ஊர்ல பேஸ் ஏதாவது வந்து திருநெல்வேலி தான். ஆமா. இவங்களுக்குமே திருநெல்வேலி தான். ஓகே. பேஸ் திருநெல்வேலி, ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நாங்க திருநெல்வேலியில ஊருக்கு தான் தான் பண்ணுவோம். போகணும். ஆமா ஆமா ஆமா. அப்போ ஒரு நாள் வந்து சரி இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போறோம்னு என்கிட்ட கிளியரா சொல்லல. ஒரு நல்ல ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, மீட் பண்ணிட்டு மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு Okay. சொல்லி இங்க சென்னையில ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி கூட்டு போனாங்க. போனோடனே பொண்ணு அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்துட்டு எப்படிப்பா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்தோன்னே கேட்டாச்சு. ஆமாப்பா அவங்க எல்லாரும் இருக்காங்க மாதிரி பிடிச்சிருக்குப்பா. ஓகே